கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்? வழக்கு நடத்தி பிணையில் எடுப்போம். கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். ஆட்சியை கைப்பற்றினோன்னா இவங்களெல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும். ராவடாக தூக்கி போடும். நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைகள் அது கேட்டான், கேள்வி கேட்டான், ஒரு சின்ன சுட்டு செய்தியில் ஒரு பதிவை போட்டான், நீ தூக்குற. உன்னுடைய வாடகை வாய்கள் இருக்குல்ல, உன்னுடைய அல்லக்கை கூலிகள், எங்களையெல்லாம் பேசுகிறது நீ கேட்குறியா இல்லை காதில் பஞ்ச வச்சுட்டு படுக்கிறியா? என்னென்ன பேச்சு, எவ்வளவு இழிவு! அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆத்தாளப்பன் பெற்றானா தவிட்டுக்கு வாங்கினான்னு தெரியல. அக்கா தங்கச்சியோட பிறந்து குடும்பம் இருக்கா, அவன்லாம் யார் பார்க்குறான்னு தெரியல. அவன் வீட்டில எல்லாம் என்ன பேச்சு, அதையெல்லாம் அப்படி சகித்துக்கிற நீ? நாங்கள் வேலை கொடுத்தாலும் எடுக்கிறதில்ல, அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லை. தம்பி, திரும்ப திரும்ப ஒன்றதானே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நானும் இல்லை, எங்கள் தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன். வலியோர் சிலர் எலியோ தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமென நினைவா. அந்த நினைவில் திமிரில் ஆடாதீங்க. கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன்